அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கல்விதைகள் வலையொலி. இன்னைக்கு என்ன காணொலி அப்படின்னு பார்க்குறீங்களா? அது பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும், புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேலம் மாவட்டத்தில் கடந்த 2 வாரங்களாக மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு 25 மதிப்பெண் கொண்ட வினாத்தாள் 2 நடந்திருக்குது. நேற்று 9/9/2024 அன்று 3வது அடைவுத் தேர்வு நடந்திருக்கு. அந்த 3வது அடைவுத் தேர்வு வினாத்தாள் தான் இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வினாத்தாள் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிறதான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு உங்கள் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் காலாண்டு தேர்வை எவ்வாறு வெற்றிகரமாக எதிர்கொள்வது அப்படிங்கிறதுக்கான ஒரு இணைய வகுப்பை ஏற்பாடு பண்ணிக்கிறோம். இன்றைக்கி மறக்காமல் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும். வாட்ஸ்அப் குரூப்பை கீழே லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எல்லா இன்ஃபர்மேஷன் வரும். உங்களுக்கான சந்தேகங்கள் அனைத்தையும் நீங்கள் அந்த கேட்டுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ அந்த காணொலிக்கு போயிடலாம். இதான் பாருங்கள், அடைவுத் தேர்வு 3 10ஆம் வகுப்பு தமிழ் வினாத்தாள் 25 மார்க்கு 1 மணி நேரத்தில். இது பாருங்கள், இதில் புக் பேக் கொஸ்டின் இருக்கும், புக்கின் கொஸ்டின் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக மெயினாக இது பாருங்கள். ஃபஸ்ட்டு புக் பேக் 1 மார்க் இல்லையா? அந்த புக் பேக் 1 மார்க்கு நீங்கள் இந்த காலாண்டுக்கு 6 இயல் இருக்குது. 6 நல்லா படிச்சு கண்டிப்பாக அதில் ஒரு 6-7 கேள்வியாவது இடம்பெறும். அதனால் 30 கேள்வியும் நீங்கள் மறக்காமல் பண்ணிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், 2வது கேள்வியும் புக் பேக்கு, 3வது கேள்வியும், 4வது கேள்வி பாருங்கள் புக்கின் கொஸ்டின், 5வது கேள்வி பாருங்கள் மொழியால்வும் மொழியோடு விரையாடல இருந்து. அடுத்து பாருங்கள் 2 மார்க்கு 5 எழுதணும். அதில் கட்டாயம் பாருங்கள் 12வது விடையளிக்கணும். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அது திருக்குறள். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இது புக் பேக் கொஸ்டின்ஸு 6வதும் 7வதும். 8வது பாருங்கள் விடைக்கேற்ற வினா இருக்குது. ஏன்னா கட்டாயம் பொது தேர்வில் விடைக்கேற்ற வினா வருது, விளைச்சொல்லும் கட்டாயம் வரும். அடுத்தது பாருங்கள் 12வது கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா பொருள் என தொடங்கும் கொள்ளை எழுதுக. கட்டாயம் திருக்குறள் வரும், விடைக்கேற்ற வினா வரும். அடுத்தது பாருங்கள் அடிமாறாமல் எழுதுக. அப்படிங்கிறதுல 1 அருளை பெருக்கி அப்படிங்கிற நீதிவெண்பா பாடல், இல்லைன்னா தண்டலை என தொடங்கும் கம்பராமாயண பாடல் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பாருங்கள் அனைத்து வினாக்களுக்கும் இடையிலே இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மு இங்கே தன் விவரப்பட்டியல் கொடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த மெல்ல கற்கும் மாணவர்கள் அனைத்து விதமான படிவங்கள் 4 விதமான படிவங்கள் இருக்குது. இந்த 4 விதமான படிவங்களையும் நம்ம சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுக்காக 3 அடைத்தில் 3 படிவங்கள். அடுத்து பாருங்கள் இன்னொரு கேள்வி, காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. கண்டிப்பாக இதெல்லாம் இடம்பெறும், இந்த படிவங்கள் இடம்பெறும், இதுவும் இடம்பெறுங்கிறதுனால இதை முக்கியமாக கொடுத்துக்கிறோம். இதுக்கு 5 மார்க் வரும், இதில் 3 மார்க் தான். இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 மார்க்குக்கு இந்த கொஸ்டின் வச்சுக்கிறாங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி மறக்காமல் இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு இணைய வகுப்பில் நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ மறக்காமல் இதை மட்டும் பண்ணிவிடுங்க. சாயந்தரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.